இந்த க்யூட்டான க்ரோஷேஜுக்கு எப்படி பண்ணோன்னு பார்க்கலாமா? இதோட அவுட்புட் எப்படி தான் இருந்தது, வாங்க இது எப்படி பண்ணேன்னு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லோ அண்ட் ஆரஞ்ச் சின்ன யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே அமிகுருமி பண்ணுறதுக்கு மேஜிக் சர்க்கிள் ஒரு மேஜிக் ரிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அதை தான் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதோட பேட்டர்ன் வந்து என்னென்னா 6, 12, 18, 24 5 டைம்ஸு, அப்புறம் 2 சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ், அப்புறம் 1 சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ். அவ்வளோதான், ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு நான் ஸ்பீடாக நான் வந்து டக்குன்னு பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு ஆஃப் பேட்டர்னுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னலாம். பின்னோடனே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் வந்து சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணுறேன், வித் வாஷரோடு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேஃப்டி ஐஸை ஃபிக்ஸ் பண்ணி பேர்ன் கூட பண்ணிக்கலாம். எனக்கு வாஷரே உனக்கு கரெக்டாக தான் இருக்கும், அதனால் நான் பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வாஷரை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டைட்னஸ் பத்தலை, எனக்கு சேஃப்டி ஐஸ் கலந்து வருதுன்னா நீங்கள் பேர்ன் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். எனக்கு இதே கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் குழல் மலைலாம் இருக்க மாதிரி இருக்கும், பயப்பட வேணாம். எனக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராஜெக்ட்லேயும் அப்படி தான் வந்துச்சு. நான் நிறைய டைம் ஃப்ராகிங் பண்ணேன், அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. செனிலியான் பொறுத்த வரையும் உங்களுக்கு கோணல் மணலாக வந்தாலும் நீங்கள் காட்டன் ஸ்டஃப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்லுக் வரும், இந்த மாதிரி வராது. நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக் ஃபைபர் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்படி அங்கங்கே அழுத்தி விட்டிங்கன்னா பாருங்கள், முன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல நீட் ஃபினிஷாக இருக்கும். எப்பவும் பார்க்குறதுக்கு முறைக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நான் வந்து மூஞ்ச கட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக்ஸ் எடுத்துறேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே தப்பாக பண்ண ப்ராஜெக்ட்டு, ஒரு யூஸே ஆகாத ப்ராஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அந்த யானை வந்து நீங்கள் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எடுத்தோடனே நீங்கள் ஸ்டஃபிங்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இது ஒரு சொதப்பல், அதையும் சேர்த்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டஃபிங்காக இருந்தால் நீங்கள் அது கூட ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டாக வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். டாடா, சூப்பராக இருக்குல்ல.